ரத்தப்போக்கு என்பது வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கணக்கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வந்து 80 ml ரத்தம் தான் வந்துட்டு பண்ணிட்டாங்க என்ட்ரோமெட்ரியல் லேயர் வந்து திக்கா இருக்குன்ட்டு. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ நிறைய வந்துட்டு போயிட்டு அப்புறம் நம்ம ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்லி தரப்போறேனோ அதே எக்ஸசைஸ் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பண்ண பிறகு அந்த ட்ராப்பாக வருது, அந்த ப்ளீடு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு. ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்டுடைய சேனல். லாஸ்ட்டு ஒரு 3 months பிஃபோர் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு வரல, மிஸ் பீரியட்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்குரிய காரணமும் எக்ஸசைஸை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அதில் எப்படி ரிசல்ட் எடுக்கிறீங்களோ எல்லாமே வந்துட்டு எல்லா வீடியோவும் என்னுடைய ஜிம்மில் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி போடுற வீடியோவும் அதே மாதிரி தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொலாங்கான பீரியட் வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிக ரத்தப்போக்கை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம், அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அதிக ரத்தப்போக்கு என்பதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கணக்கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து 80 ml ரத்தம் தான் வந்துட்டு வெளியில் வரணும். ஆனால் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு 5-6 பேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ளஸ் நைட்டெல்லாம் தூங்கும்போது கூட வந்துட்டு அதிக ரத்தப்போக்குனால ஒரு 2 தடவை ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன ஆகுன்னா 3 to 5 days 6 days கூட வந்து பீரியட்ஸ் வரலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு மோர் தென் 7 days 10 days 15 days 20 daysக்கு மேலேயும் கூட நிறைய பேருக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரத்தப்போக்கு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்து மெனரோஜியான்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வரும். ஸோ இப்போ தான் பீரியட்ஸ் வந்த மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு 15 days ஒன்ஸ் வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சிடும், ஆனால் வந்து டெய்லியும் வந்துட்டு ஒரு ட்ராப் வந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு மெனரோஜியா அப்படின்னு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த அதிக ரத்தப்போக்கு வருவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் சொல்லுவேன், எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நல்ல ரத்தம் பாயில, அந்த நல்ல ரத்தத்தை எதையே கொண்டு போகுதுன்னா ஆக்சிஜன். ஸோ எப்போ ஆக்சிஜனும் நல்ல ரத்த பற்றாக்குறை ஏற்படும் போது உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வரும். இது வந்து ஜென்ரல். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஈஸ்ட்ரோஜனை தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக வந்து சுரக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதிக ரத்தப்போக்கு வர சான்சஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்ட் ப்ளஸ் சிஸ்டெல்லாம் இருக்கும்போதும் அவங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு இருக்கலாம். ஓகே, தேர்டு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னாலேயும் வந்துட்டு அவங்களுக்கு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மெனோபாசஸ் ஆனவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ட்ரோமெட்ரியல் லேயர் வந்து திக்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அவங்க மெனோபாசஸ் ஆன ஏஜில் இருக்கும்போதும் ஆகிட்ட பிறகும் அவங்களுக்கு வந்து ப்ளீடு வந்துட்டு ட்ராப்பாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்துட்டு அதிக ரத்தப்போக்கு சொல்லலாம். எங்கள் ஜிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மேம் வந்து வந்தாங்க, 50 years. அவங்க ஆக்சுவலாக டாக்டர், அதாவது ஃபிசியோ. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெனோபாசஸ் டைம் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச பிறகும் ட்ராப்பாக வந்து பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் அவங்க செக் பண்ணிட்டாங்க என்ட்ரோமெட்ரியல் லேயர் வந்து திக்காக இருக்குன்ட்டு. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ நிறைய வந்துட்டு போயிட்டு அப்புறம் நம்ம ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்லி தரப்போறேனோ அதே எக்ஸசைஸ் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பண்ண பிறகு அந்த ட்ராப்பாக வருது, அந்த ப்ளீடு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் மூலயமா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வீக்கத்தினாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
என்ன சொல்கிறதுனா நிறைய ஃபேட்டி ஐட்டம்லாம் சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபேட்டி லிவர்லாம் வரும்போது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொலாங் பீரியட்ஸ் வரதுக்கான காரணமும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொலாங் பீரியட்ஸ் வந்த பிறகு என்ன ஆகும்னா உங்களுடைய பாடி வந்துட்டு அனிமிக்காக மாறும். ஸோ வீக்காக இருப்பீங்க, சோர்னஸாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், டயர்டாக இருப்பீங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறதுனா ரொம்ப யோசிக்கிற தன்மையும் போயிடும், கோவம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடுவீங்க. அப்போ உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த டைமில் வந்துட்டு நல்ல தண்ணி குடிக்கலாம், நிறைய ஜூஸஸ் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய என்ன சொல்கிறதுனா ஹீமோக்ளோபின் அந்த டைமில் டவுன் ஆகும். அப்போ நீங்கள் வந்துட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம், இல்லை கருவேப்பிலை பொடி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருப்பு திராட்சையை வந்துட்டு ஊற வச்சுட்டு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டு அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு சேஃபாக வந்து உங்கள் பாடியை வந்துட்டு கொண்டு போகலாம். ஹீமோக்ளோபின் ரெடியூஸ் ஆகாத அளவுக்கு உங்கள் பாடி கண்டிஷனை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, நான் சொன்ன இந்த காரணங்களில் வந்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்னு பாருங்கள். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுத்து அதை கிளியர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் சரியாகும். ப்ளஸ் நான் சொல்லி கொடுக்குற அந்த எக்ஸசைஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஜிம்மில் வந்துட்டு அந்த 50 இயர்ஸ் மேம்க்கும் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கும் கொடுத்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு கேர்ள் வந்துட்டு அவளுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 27 இயர்ஸ் தான் ஆகும், 26 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேர்ளுக்கு வந்துட்டு ட்ராப்பாக வந்தது, பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு ட்ராப்பாக வந்தது. எனக்கு சொல்லவே இல்லை, அவள் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக்ஸாக எனக்கு வந்துட்டே இருக்கு மேம். அப்போ தான் சொன்னான். அவளுக்கு இந்த எக்ஸசைஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் தான் பண்ணால், 2வது நாளே வந்துட்டு இல்லை மேம் இப்போ எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொன்னால். ஸோ உங்ககிட்ட இருந்தால் அந்த நிறைய ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன், நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஒரு 4 டேஸ் இல்லை 7 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு ட்ராப்பாக வருது ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த எக்ஸசைஸை வந்துட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது எவ்வளோ கவுண்டிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் பண்ணலாம், 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை 1 மினிட் முடிஞ்சால் 1 மினிட் கூட பண்ணலாம். நான் 30 செகண்ட்ஸ் வந்துட்டு ஒன்லி 4 எக்ஸசைஸ் தான் இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸை நான் ஸ்டாப்பாக வந்துட்டு 4 எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் நடுவில் முடிஞ்சால் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடியாதவங்க வந்து 20 செகண்ட்ஸ் கூட ரெஸ்ட் எடுத்துங்க. முடிச்சுட்டு ஒரு செட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி இன்னொரு செட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மினிட் கூட பண்ணலாம். இல்லை என்னால் முடியல, 10 செகண்ட்ஸ் தான் என்னால் பண்ண முடியுது, என்னால் தூக்க முடியல, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட 15 செகண்ட்ஸ் கூட இருக்கலாம். பட் இந்த எக்ஸசைஸை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் போகிறீங்க, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணாலும் செய்யலாம். இந்த எக்ஸசைஸில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு நல்லாவே ஸ்டாப் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒர்க் அவுட் குள்ளே போகலாம். ஓகேங்களா? நான் இப்போ லைட்டாக வார்ம் அப் சொல்லித்தரேன். ஓகே, காஃப் ரைஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, 20 முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் எல்லாமே வந்து ஒரு செட்டு பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே 2 செட்டு பண்ணுங்கள். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த யூட்ரஸ் சம்பந்தமான எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித்தரேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் இந்த வார்ம் அப் தான் சொல்லி கொடுத்துறேன். பட் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க, அதனால தான் திருப்பி அதே வார்ம் அப்பை வந்து இதில் சொல்லித்தரேன். ஓகே, 8 9 10 11 12 13 14 15 16 17 18
19, 20. ஓகே, உங்களால் 20 பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 கவுண்ட்ஸ் 10 கவுண்ட்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரெடி? நெக்ஸ்ட் ஒன் ஸ்குவாட். நான் லைட்டாக தான் ஆஃப் ஸ்குவாட் தான் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, இதான் வார்ம் அப். நான் எல்லாம் ஒரு செட்டு பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 செட்டு கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுக்குற ஒர்க் அவுட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அட்லீஸ்ட் ரொம்ப ஈஸி, 4 எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம கோர் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ பேசிக் லெவலில் இருக்கவங்க 30 செகண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா 1 minute 45 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து 30 கவுண்ட்ஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லோ கவுண்ட் பண்ணுறேன். இப்படி வந்துட்டு உங்களோட ஹிப்பை இப்படி வைக்காதீங்க, பேக் ஸ்ட்ரெயின் ஆகும். இது நல்லா இப்படி வச்சுட்டு பாடி இப்படி கொண்டு வாங்க. ஓகேவா? ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது மாடிஃபை. ஓகேவா? முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நின்றுக்குங்க. ஓகேவா? 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் பிளாங்க். நான் எல்லாமே ஒரு செட்டு பண்ணுறேன், 30 கவுண்ட் பண்ணுறேன். நீங்கள் செகண்ட்ஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி? நான் பேசிக் தான் பண்ணுறேன். இது சைட் பிளாங்க், டீ ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4. எல்லாமே நான் பேசிக் தான் பண்ணுறேன். 5, 6. இடுப்பு இப்படி இல்லாமல் இப்படி நல்லா திருப்பிக்கிங்க. ஓகேவா? 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ளிக். ஃபஸ்ட்டு பண்ணது ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ஸ். எக்ஸைட். ரெடி? இது எல்லாமே நேரோ லைனில் இருக்கணும், இதுவும் நேரோ லைனில் இருக்கணும். கை இப்படி வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்படி வச்சுட்டு தூக்கக்கூடாது, இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இது எல் ஷேப்பில் இருக்கணும். இந்த எல்போவும் இந்த போனும் நேரோ லைனில் இருக்கணும். ஓகே, இடுப்பு தூக்குங்க. அதே மாதிரி இடுப்பு இப்படி திரும்பி இருக்கக்கூடாது, நல்லா இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இது நேரோ லைனில் இருக்கணும். ஓகே, 1, 2. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பிளான் பண்ண தெரிஞ்சேன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, நெக்ஸ்ட்டு பெல்விக். நல்லா ஃப்ளாட்டாக இப்படி படுத்துக்குங்க. ஓகே, கை வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் இருக்கட்டும், ரொம்ப இப்படி வைக்க வேண்டாம். இந்த டிஸ்டன்ஸ். கால் ஓப்பன், இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டர் வித்தில் உங்கள் கையில் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணுங்கள். ஓகே, இது ஹிப்பை இப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஓகே, 3, 4, 5, 6, 7. முடியாதவங்க நல்ல எவ்வளோ ரெஸ்ட் வேணுமோ எடுத்துக்கோங்க. 8, 9, 10,
11, 12, 13, 14, 15. ரிலாக்ஸ். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நல்லாவே பேலன்ஸ் பண்ணலாம். இதே ஹிப்போன் லெவல் உங்கள் பிரெஸ்ட் நேராக நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரு கவுண்ட் 30 கவுண்ட் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ரிலாக்ஸ். ஓகே, இதனால் சேர்ந்து ஒரு செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை முடிஞ்சோடனே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 4 செட்டையும் திருப்பி செகண்ட் ரவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தாங்க. நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். ஒன்லி 4 எக்ஸசைஸ் தான். இதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்துட்டு நீங்கள் எழுந்திரிச்சு சாப்பிட்ட பிறகுனா ஒரு 1.5 hours கேப் இருக்கணும். இல்லைனா காலையில் எம்டி ஸ்டமக்லேயும் பண்ணலாம். அப்படியே ஈவினிங்லாம் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, சாலிடாக சாப்பிட்டீங்கன்னா 1.5 கேப் இருக்கணும். லிக்விடாக சாப்பிட்டீங்கன்னா 1/2 hour கேப் வச்சுட்டு இது எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். பீரியட்ஸ் வந்துட்டு ஒரு 1 week முடிஞ்சிச்சு, ஒன்றும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு இருக்கும்போது கூட நீங்கள் இதை செய்யலாம். செய்யும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் நீங்கள் ரெகுலராக வந்துட்டு மற்ற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளத்துலேருந்து நிரந்தரமாக வெளியில் வர முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபுட்டுலேயும் வந்துட்டு ரெகுலர் எக்ஸசைஸ்லேயே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ரெகுலராக பண்ணும்போது தான் இதுலேருந்து முழுமையாக நீங்கள் விடுபடலாம். அதர்வைஸ் இது செய்யும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அடுத்த மாதம் நிறைய மிஸ்டேக்கு உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாறுது, ஃபுட் ஹேபிட் மாறும்போது திருப்பி அந்த பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கூட சேர்ந்துட்டு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குதோ உங்களுடைய ஃபிட்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சுட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.